வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 9th மேக்ஸ் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸஸ் 1.5ல 4 சம் பாருங்கள். வெரிஃபை ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி யூசிங் வென் டயக்ராம்ஸ். ஸோ வென் டயக்ராம்ஸ்னால் ஃபஸ்ட் வி ஹவ் நோட்டிஸ்ட் எத்தனை டேர்ம்ஸ் ஏபிசி, அப்போ 3 சர்க்கிள்ஸ் இருக்கணும். இங்கே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு சைட்லையும் எல்ஹெச்எஸில் 2 டயக்ராம்ஸ், இதாவது 1 2. ஓகே, இந்த பார்ட் 1 ஆகும், இது 2, இது 3, இது 4, அப்புறம் இந்த ஹோல் டேர்ம் 5. மொத்தம் 5 வென் டயக்ராம்ஸ் நம்ம வரையணும். ஓகேவா? சர்க்கிள்ஸ் பாருங்கள். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு சர்க்கிள்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, எல்ஹெச்எஸில் ரெண்டு டைப் ஆஃப் சர்க்கிள்ஸும், ஆர்ஹெச்எஸில் 1 2 3 டைப்ஸ் ஆஃப் ஓகேவா சர்க்கிள்ஸும் போட்டு வச்சுட்டிங்களா. அதுக்கு நேமிங் ஏபிசின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத எப்பவுமே சால்வ் பண்ணணும். பி இன்டர்செக்ஷன் சி, பிக்கும் சிக்கும் பாருங்கள், இந்த பிக்கும் இந்த சிக்கும் காமனாக இருக்குது. இன்டர்செக்ஷன் என்னது? காமன், ரெண்டுமே காமனாக இருக்கட்டும், இது மட்டும்தான். அப்போ இதை ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது முன்னாடி இருக்கட்டும் ஏ யூனியன், இந்த ஏவும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஏ பாருங்கள், சர்க்கிள் எங்கே இருக்குது? இது ஃபுல்லாகவே வரணும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இதை ஷேட் பண்ணியிருக்கோம். ஏ யூனியன் சொல்லும் போது இதை சேர்த்து இந்த ஏ சர்க்கிளையும் சேர்த்து நீங்கள் ஷேட் பண்ணணும். ஓகேவா? ஏ வந்து நீங்கள் பென்சில் அப்படியே பென்சிலில் வந்து போடும்போது அப்படியே ட்ரா பண்ணி பார்த்துங்க. அப்போ ஏ ஃபுல்லாகவே நம்ம ஷேட் பண்ணணும். இப்போ எல்ஹெச்எஸ் முடிஞ்சிருச்சு. ஆர்ஹெச்எஸ் பாருங்களேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் சொல்லணும். ஏ யூனியன் பி, அதுக்கு முன்னாடி நேமிங்லாம் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்துன்னு சொல்லிட்டு அதுக்கும் நேம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ ஏ யூனியன் பின்னா ஏவும் பி சர்க்கிளையும் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், ஏ சர்க்கிள் எங்கே இருக்குது? ஓகே, அடுத்த பி சர்க்கிள் பாருங்கள். ஓகே, கரெக்டாக அப்படி ரவுண்ட் சர்க்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி சர்க்கிளாக இருக்குது. ஓகே, அதுக்கு மட்டும் ஷேட் பண்ணுங்கள். அடுத்து 4th சர்க்கிளில் பாருங்கள், ஏ யூனியன் சி, ஏவும் சியும், இதையும் பாருங்கள், ஏவும் சி, சி இந்த சர்க்கிள் தானே. ஓகே, இதையும் நம்ம யூனியனாக சேர்த்து ஜாயின் பண்ணி ஷேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது 5th ஃபிகரில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ. இந்த 2 டேர்முக்கு எது காமனாக இருக்குது? ஒரு டேர்மில் இது இங்கே பாருங்கள், இந்த 3rd பிக்சரில் இது ஷேட் ஆகலை, 4th பிக்சரில் இது ஷேடாக இருக்குது. ஓகேவா? ஆனால் ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. இந்த நடுவில் இருக்க இந்த சென்டர் பி அண்ட் சி மட்டும்தான், இந்த டேர்ம் மட்டும்தான் காமனாக இருக்குது. பாருங்கள், இங்கேயும் இங்கேயும். அப்போ இது மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாமா? ஓகே, பாருங்கள், இது அப்புறம் இந்த டேர்ம்ஸ். ஓகேவா? இந்த சென்டரில் இருக்க இந்த டேர்ம் காமனாக இருக்குது. அப்புறம் இந்த ஏ, ஓகே, இந்த ஏ சர்க்கிள் காமனாக இருக்குது. ரெண்டுலேயுமே பாருங்கள், ஒன்றில் பி ஷேடாக இருக்குது, ஒன்று சி ஷேடாக இருக்குது. ஆனால் ஏ மட்டும் காமனாக ரெண்டுலேயும் இருக்குது. அப்போ எப்படி எழுதுவீங்க? ஓகேவா? இதை மட்டும் ஷேட் பண்ணிங்கன்னா போதும். இதுதான் அங்கேயும் காமனாக இருக்குது. ஓகேவா? எப்பயுமே வென் டயக்ராமில் 2nd and 5th எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு தெரியலனா கூட 2nd என்ன ஃபார்மெட் வந்திருக்கோ அப்படியே 5th எழுதுங்க. ஓகேவா? ஆனால் கரெக்டாக இருக்கணும். ஃப்ரம் 2nd and 5th. ஓகே, 5 it is okay verified. Okay, verified A union B intersection C equal to A union B intersection A union C. ஓகேவா? ஃபஸ்ட்டு வென் டயக்ராம்னா மொத்தம் 5 பிக்சர்ஸ் இருக்கணும். சர்க்கிள் போட்டு நேமிங் கொடுத்துட்டு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு போட்டு 1 2 3 எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேட் பண்ணுங்க. எப்பயும் ப்ராக்கெட்டில் தான் ஃபஸ்ட் எடுக்கணும். பி இன்டர்செக்ஷன் சினா பிக்கும் சிக்கும் காமனாக என்ன பார்ட் இருக்கோ அதை மட்டும் ஷேட் பண்ணுங்க. அடுத்து ஏ யூனியனா ஏவும் சேர்த்து ஏ சர்க்கிளையும் சேர்த்து ஷேட் பண்ணிடுங்க. அடுத்து ஆர்ஹெச்எஸில் வந்து ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பினா ஏவும் பியும் சேர்ந்து ஷேட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது ஏ யூனியன் சினா ஏவும் ஏ சர்க்கிளையும் சி சர்க்கிளையும் சேர்ந்து ஷேட் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக வந்து என்ன இருக்குன்னா ஏ இருக்குது காமனாக, ரெண்டுலேயுமே ஏ ஷேடாக இருக்குது. அப்புறம் இந்த பி அண்ட் சி இன்டர்செக்ஷன் பார்ட் இருக்குல்ல, இது ஷேடாக இருக்குது. ஸோ அப்புறம் 2 and 5th ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்குறோம், ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ நம்ம போட்ட டயக்ராம் கரெக்ட். ஓகேவா? தேங்க்யூ.